வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் கூறிய கருத்து பிரதமர் மோடியினுடைய ஓய்வு பற்றியதா அப்படின்ற கேள்வியும் சர்ச்சையும் எழுந்திருக்கு. 75 வயதை ஒருவர் கடந்து உங்களுக்கு ஒருத்தர் மரியாதை செலுத்துகிறாங்க அப்படின்னா அந்த மரியாதையுடைய பொருள் நீங்கள் ஓய்வு பெற்று இளைய தலைமுறைக்கு மற்றவருக்கு வழிவிட வேண்டும் அப்படின்றதான் அப்படின்னு அவர் கலந்து கொண்ட மொரோபந்த் பிங்லே அப்படின்ற ஆர்எஸ்எஸ் தலைவருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் அவருடைய வாக்கியம் அப்படின்னு இதை பேசுகிறார். இது மறைமுகமாக பிரதமருக்கு சொல்லப்பட்டதான்ற கேள்வி எழுகிறது. காரணம் என்னென்னா, செப்டம்பர் 17 அவர் 75 வயதை தொடுகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலின் போதே அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்கள் பிரதமர் அடுத்து ஒரு வருஷம்தான், அதுக்கப்புறம் அவருக்கு 75 வயசு ஆயிடுச்சு. பாஜகவுடைய விதிகளின்படி 75 வயதை கடந்த ஒருவர் நேரடி அரசியலில் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்க முடியாது அப்படின்லாம் இந்த தேர்தல் பிரச்சாரத்திலே அவர் பயன்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. இதையும் கடந்து பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இடையில் மோதல் இருக்கிறதா அப்படின்றது தேர்தல் நேரத்தில், தேர்தலுக்கு பின்பு இந்த தேர்தலையே கிட்டத்தட்ட போர் போல நடத்தினார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை ஆர்எஸ்எஸ் தலைவர் முன்பு வைத்திருந்தார். தனிநபர்கள் தங்களை கடவுளாக பாவித்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு பிரதமர் அவர் மறைமுகமாக குற்றம் சாட்டியதாக விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சி தான் இதுவா அப்படின்ற கேள்வியும் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி ஒரே அம்பில் 2 இலக்குகள் அப்படின்னுது. அது யாரை நோக்கிய கேள்வி அப்படின்றதும் இருக்கிறது, விவாதிக்க இருக்கிறோம். 75 வயதில் ஓய்வு, மோடிக்கு மெசேஜ் சொல்கிறதா ஆர்எஸ்எஸ், விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தினர்கள் வலதுசாரி திரு எஸ் ஸ்ரீராம், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். பத்திரிகையாளர் திரு டிவி சோமு, அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து வலதுசாரி நிலைப்பாட்டுடன் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள், மோடியால் தான் இந்த ஆட்சி 3வது முறை ஆட்சி, மோடி புயல் சுனாமி என்னென்னமோ பேசப்பட்டது, ஆனாலும் 3வது முறையாக ஆட்சி. மோடியை நோக்கி ஆர்எஸ்எஸ் தலைவர் இந்த கேள்வியை சொல்றாரா, மோடி நீங்க ஓய்வு பெறுங்கன்னு? இல்ல இல்ல இல்ல, இது மோடியால் தான் அப்படின்னு சொல்றது வெறும் மோடியால் மட்டும் நடந்து விட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. மோடிங்கிறது இந்த ஒரு முகமாக அறியப்பட்டார். அது என்னன்னா, இந்த தத்துவார்த்தம் அப்படிங்கறத நீங்க நோக்கி போகும்போது, இப்போ நீங்க கேரளாவை எடுத்துக்கங்க. கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு சொன்னோம்னா, இன்னைக்கு பினராயி விஜயன் இருக்கார், நாளைக்கு இன்னொருத்தர் இருப்பாருங்கிறதுக்காக அது பினராயி விஜயன் தான் கம்யூனிசம்ங்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி சைனால ஒரு பீரியட்ல மாசேத்துங் போன்றவர்களை எல்லாம் பற்றி சொன்னதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஷி ஜின்பிங் தான் இதுக்கு எல்லாமே அப்படின்னு சொன்னா, நாளைக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதுக்கு விரைவிலேயே பதிலும் கிடைக்க போகிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நமது நாடு அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னாக்க, நம்மளது ஒரு பொதுவாக, அதாவது அதுவும் குறிப்பா பாஜகங்கிற பார்ட்டி கடந்த வரலாறை நீங்க எடுத்து வச்சீங்கன்னா, இதுல எப்பவுமே ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் இருக்கு. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அடுத்து வருதுங்கிறது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு சொன்னா, நேருவிற்கு பிறகு இந்திரா காந்தி அம்மையார், இந்திரா காந்தி அம்மையாருக்கு பிறகு ராஜீவ் காந்தி என்று வந்தார்கள்ங்கிறதெல்லாம் கடந்த காலங்கள்ல பார்த்துருக்கோம். இப்பவுமே அதை ஒரு டைனாஸ்டிக் பாலிடிக்ஸா கொண்டு போறதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டிருக்காங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா இப்போ கடந்த இதுல மோடிக்கு முன்னோடியாக அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருந்தாங்களான்னா இல்ல. மோடிக்கு பின் யார் இருப்பாங்கன்னா நிச்சயமா அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருக்க போறது இல்லை. இதுதான் இந்த தத்துவார்த்தம், அதாவது ரியல் டெமோக்ராட்டிக் ஆஸ்பெக்ட்னு வரும்போது பாஜக தத்துவம் மாற்றம் ஒன்றே மாறாதது, யாருமே இங்கு நிலையாக நிற்க போவதில்லை, அதெல்லாம் கரெக்ட். ஆனா புகழின் உச்சத்தில் ஒரு நாட்டின் தலைவராக இருக்கக்கூடிய இடத்துல இருந்துட்டு 75 வயசு குறிச்சு வச்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெசேஜ் இருக்குல்ல, அது இந்த நேரத்தில் ஏற்புடையதான் கேட்க? இல்ல, ஏற்புடையதுன்னு நான் சொல்லுவேன், தப்பே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னாக்க, கடந்த காலங்கள்ல நீங்க வாஜ்பாய் அவர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு திரு அத்வானி அவர்கள், திரு முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் போன்றவர்கள்லாம் ஆக்டிவா இருக்கும்போது மார்கதர்ஷக் மண்டல்னு நோக்கி அனுப்பப்பட்டார்கள். காரணம் என்னன்னா, அப்போ அங்க அத்வானி போன்ற ஒரு தலைவர் கிடைப்பாரா அப்படின்னு வரும்போது மோடி கிடைச்சிருக்கு. நாளைக்கு மோடி போன்ற ஒரு தலைவர் கிடைப்பாருன்னா இன்னொரு தலைவர் கிடைப்பார். அப்படிங்கிற முறையில நிச்சயமாக இந்த எவல்யூஷன்ங்கிறது நடந்து கொண்டேதான் இருக்கு. இல்ல, அதுல மோடி ஒரு எக்ஸம்ஷன் இல்லையா? அதுல அத்வானி இருந்தாங்க, வாஜ்பாய் இருந்தாங்க, அதெல்லாம். ஆனா 300 அப்படின்ற நம்பரை தொட்டது யாருடைய ஆட்சியில? 3வது முறையாக ஆட்சியை பிடித்தது, அதுக்கு யார் காரணம்? மோடி அலை அப்படின்னு பேசப்பட்டது யாருடைய பெயரால?
அதுதான் அது பாஜகவின் அலைங்கிறத மோடி அலையாக மாறியதுன்னு சொல்றேன். மோடிங்கிறது ஒரு பிம்பம், ஒரு சிம்பலைசேஷன் தான். ஆனா நீங்க பார்க்கக்கூடிய விவகாரம் இதுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்லயே நீங்க தலைவர்களை பாருங்க. கடந்த காலத்துல திரு சுதர்ஷன் போன்ற மிகச்சிறந்த தலைவர்கள், இன்னைக்கு மோகன் பகவத் அப்படிங்கிற ஒருத்தரை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா, அவருக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் இன்னும் ஜாம்பவன்கள்லாம் இருந்திருக்காங்க. அவங்களால அவங்க எல்லாம் கட்டுக்கோப்பா இது பண்ணி இந்த ஆர்கனைசேஷன் திரும்ப அதாவது சங்கத்தில இருந்து பிரிந்து போனவர்களை எல்லாரும் பரிவார்னு ஒருங்கிணைத்து அவங்கள மொத்தமாக ஒரு ஆர்கனைசேஷனா திரும்ப இன்னும் வலுவாக மாற்றி இத மாதிரி பல விஷயங்களை செய்தவருக்கு முக்கியமான ஒரு காரணம், ஒரு உதாரணம் சொல்லணும்னா நம்ம நான் சொன்ன பெயர். அப்படி இருக்கக்கூடிய சுதர்ஷன்ஜி எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க மோகன் பகவத்ஜியை விட இன்னும் ஃபயர் பிராண்ட் லீடர்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி இருக்கக்கூடிய லீடர்களை எல்லாம் பார்த்த ஆர்கனைசேஷன்ல இன்னைக்கு மோகன் பகவத் ஐயா அவர்களும் இருக்கிறார் அப்படின்னாக்க அவருமே வழி விட்டுட்டு போறதுக்கு தயாரா இருக்காரு. அவர் என்னன்னா அடுத்த கட்டமாக முக்கியமான நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் கையில இந்த ஆர்கனைசேஷனை கொடுத்து அது முறைப்படியாக நடக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஒரு தலைவர், ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் ஒரு இடத்துல இருக்கும் போதே அது அடுத்த கட்டமான தலைமை இன்னுமே நீங்க மோடிங்கிற ஒரு பிம்பத்தையே கடைசி வரைக்கும் இல்ல. இது அறிவுறுத்தல் தான். காரணம் என்னன்னாக்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். பல தலைவர்களுக்கு 70 கிராஸ் பண்ணாங்கிறதுக்காக பாஜகல இருந்து பொசிஷன்ஸ் மறுக்கப்பட்டது. குஜராத் இப்ப சுமித்ரா மகாஜன் அம்மையாரை எடுத்துக்கொள்ளுங்கள், இல்ல குஜராத்ல ஆனந்திபென் அம்மையாரை எடுத்துக்கொள்ளுங்கள், இல்ல அடுத்தடுத்து பல சிஎம்ஸா இருக்கட்டும், இங்க சென்ட்ரல் இதுல இருந்த பல மினிஸ்டர்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரியாக ஒருவரையும் கழட்டி விடும் போது அவங்க சொன்ன காரணம் இந்த ஏஜ் ஃபேக்டர். அதாவது அன்அபிஷியலி வேணும்னே ஒரு சிலருக்கு அவாய்ட் பண்றதுக்கும் இவங்க கொடுத்த எக்ஸ்கியூஸ். மிகச்சிறந்த தலைவர்களை சொல்றதுக்காக அவங்க கொடுத்த எக்ஸ்கியூஸ் அருண்ஜேட்லி பீரியட்ல அருண்ஜேட்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டாரு 75 வயசானது அப்படிங்கறதெல்லாம். ஆனா அதுக்கு எதிர்கேள்வியும் அந்த 75 வயசு அந்த இதை நெருங்கினவங்க என்ன கேட்டாங்கன்னா, அப்ப 60 வயசுலயே தள்ள முடியாதபடி, நிக்க முடியாதபடி, பேச முடியாதபடி, உடம்பு ஹெல்த் கண்டிஷன் இருக்கிறவங்க எல்லாம் எதுல சேர்த்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு கவுண்டர் கொஸ்டின். அதாவது நீங்க சொல்லக்கூடிய காரணம், பாஜக என்பது அடிப்படையில் ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படின்னு இருக்கும்போது அந்த டெமோக்ரஸி இப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய ஒரு நெசசிட்டியும் இருக்கு. ஏன்னா இன்னொரு காரணம், பல இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா லீடர்ஸ் செலக்ஷன் தான் இருக்கே தவிர எலெக்ஷன்ங்கிறது நடக்கிறதே கிடையாது. பாஜகல குறிப்பா மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ இவர்கள் வந்த பிறகு பாத்தீங்கன்னாக்க நட்டா அவர்கள் எல்லாம் எந்த மாதிரியான செலக்ட் பண்ணிருக்கப்பட்டிருக்கான்னு தான் பார்க்கணுமே தவிர எலெக்ட் பண்ணப்பட்டாருன்னு நீங்க பார்க்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இது ரொம்ப தெளிவான ஒரு விஷயமா இருக்கு. கேப்போம் நான் வரேன், திரும்ப வரேன் சார். திரு செந்தில்வேல் அரசியல் விமர்சகர் இணைந்திருக்கேன், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். நான் திரு எஸ்.எஸ். ஸ்ரீராம். 75 வயதை கடந்தவர்கள்லாம் அரசியலில் நேரடி அரசியல் இல்லாமல் அவங்கெல்லாம் ஆலோசனை குழுவில் மார்க்கதர்ஸ் மண்டலில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இது மோடிக்கும் ஏன் பொருந்தாது? மோடிக்கு தான் பொருந்துது அப்படின்ற இல்லை. இது முதல்ல ஒரு ஈவெண்ட்டில் திரு மோகன் பாகவத் அவர்கள் திரு முரப்பாத் பெங்கலே அவர்களுக்கு ஒரு கௌரவம் பண்ணும்போது ஷால் போடும்போது அவருக்கு அவர் ஒரு ஜோவியலாக சொன்ன விஷயம், இதுனா என்ன மீனிங், நான் ஓய்வு பெற வேண்டுமா என்பது. அது அவ்வளோ பண்ண அந்த மனிதருக்கு ஒரு 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 சிறப்பான ஒரு ப்ரோக்ராமை பண்ணுறம்போது அதையுமே அந்த ப்ரைட், அந்த கௌரவத்தை கூட அதுக்கு அடிமையாக கூடாதுன்ற ஒரு லைனில் தான் அது சொல்லப்பட்டதே தவிர அதை இங்கே மோகன் பாகவத் அவர்கள் அதை நினைவு கூர்ந்தார், அவ்வளோதானே தவிர 75 அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நடந்த விஷயத்தை சொன்னார். அதுதான் இது வரைக்குமே தவிர அது உடனே பிரதமர் அவர்களுக்கு இது ஒரு மெசேஜ், இது இவர்களுக்கு ஒரு மெசேஜ், இதெல்லாம் எங்கேருந்து இந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் யாருக்கு வருதுன்னு எனக்கு தெரியாது. மோகன் பாகவத் அவர்கள் சொன்னது அந்த ஒரு ஈவெண்ட்டில் நடந்த ஒரு விஷயத்தில் அந்த ஷாலை போத்திய போது திரு பிங்லே அவர்கள் இதை ஒரு பெரிய விஷயமாக நான் எடுத்துக்காமல் இருக்கிறதோடைய அந்த ஒரு குணத்தை திரு மோகன் பாகவத் சொன்னாரே தவிர உடனே பிரதமருக்கு இது பொருந்தாதா, மற்றவர்களுக்கு வழிவிடணும்னு சொல்றாரு. அப்ப இது யாரை நோக்கி அப்படின்னு அவர் சொன்னார், இவர் சொல்லல. பிங்லே அவர்கள் சொன்னதை இவர் அதை நினைவு கூர்ந்தார். அதான் நானும் சொல்றேன். பாஜகல என்ன நடக்கணும், ஏது நடக்கணும், எப்போ நடக்கணும், அவங்க பார்ட்டியை டெவலப் பண்றதுக்கு பார்க்க சொல்லுங்க. இல்ல காங்கிரஸ் இன்னைக்கு 60 அவர் சொன்ன குறிப்பு சொல்றாருன்னா செலக்ட் பண்ணி சொல்றாருல. இல்லங்க, அது அந்த புக் ரிலீஸ்ல
அவரை பற்றி பேசுகிற புக்கை, அவரை பற்றி எழுதிய புஸ்தகத்தில் அவரை பற்றி சில நினைவுகளை சொல்கிறாரு. பின்ன வேற யாராவது பற்றியா பேச முடியும்? அவரை பற்றி தானே பேச முடியும். அந்த ஒரு நினைவை அவர் சொல்கிறாரே தவிர அது உடனே யாருக்கான சமிக்கை, யாருக்கான மெசேஜ். மிச்ச பார்ட்டியெல்லாம் அவங்களுடைய தலைவர்களை வந்து என்ன வேணால் அவங்க ரூல் வச்சுக்கிட்டோம், என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம், அவங்கெல்லாம் ஆட்சிக்கு வர்றதுக்கு பார்க்கட்டும். பாரதிய ஜனதாலேயோ ஆர்எஸ்எஸ்லையோ தலைவர்கள் தானாக விலகி செல்வார்கள். தள்ளிவிட வேணாம். ஆர்எஸ்எஸ்லையோ இதுவரை விலகி சென்றார்களா? விலக்கி வைக்கப்பட்டார்களா? தெரியும், அவர்களுக்கு தெரியும். அத்வானி விலகி சென்றாரா? முரளி மனோகர் ஜோஷி விலகி சென்றாரா? பாஜகவுக்கு தெரியும். நிச்சயமாக என்னை தள்ளி விட்டேன்னு யாராவது சொன்னாங்களா? அவங்க வந்து உங்களுக்கு யாருக்காவது பேட்டி கொடுத்தாங்களா? என்ன பாஜக இன்னைக்கு சொல்றாரு பாருங்க மணிசங்கர் ஐயர், நீங்க வந்து வேணா இங்க வந்து டீ வித்துட்டு போனார் பிரதமர் மோடியை. இன்னைக்கு ஆறாரு காங்கிரஸ்ல என்னை யாருமே கண்டுக்கிறது இல்ல, என்னை யாருமே பேசுறது இல்ல, அங்க வேலைக்காரன் கூட டீ கொடுக்க மாட்டேங்கிறான்னு. அந்த மாதிரிலாம் யாரும் அத்வானி பேசலையே. நீங்க பிரதமரை பேசின பேச்சுக்கு மணிசங்கர் ஐயருக்கு இன்னைக்கு இருக்கும் போதே ஒரு 5 வருஷத்துல அவருடைய கட்சி அவரை எப்படி மதிக்குதுன்னு பாருங்க. பாஜக அப்படி இல்லங்க. ஒரு மாரல் எடுத்து எல்லா தலைவர்களும் அருமையாக நடத்தப்படுவார்கள். அந்த தலைவர்களுக்கு தெரியும் நான் எப்போது விலகி செல்ல வேண்டும், யாரும் தள்ளிவிட வேணாம். ஸோ அதனால் பாஜகவுக்கோ ஆர்எஸ்எஸ்க்கோ வெளியிலிருந்து நிச்சயமாக அவர்கள் சொல்லும் அளவிற்கு அவர்களுக்கு தெரியாதவர்கள் அல்ல. இதை வந்து திரிச்சு பேசக்கூடாது என்பது என்னுடைய பாயிண்ட். இல்லை சார், அதில் ஒரு மாரல்னு ஒன்று வைக்கிறாங்க. 75 வயசு ஆகிட்டா நீங்கள் பிங்லே சொன்னதை மோகன் பகவத் சொன்னதாக, இப்போ மோகன் பகவத் சொல்வதை மோடி அவர்கள் உணர்ந்து கொண்டதாக எடுத்தாலும் 75 வயசு ஆயிடுச்சு. அப்போ ஒரு மாரல்ல இதுவரை 75 வயசானவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது மோடிக்கும் பொருந்தும் நான் கேட்குறேன். ஏங்க இது வந்து இது விதி இல்லை. இது வந்து அதாவது இந்த பாயிண்ட்டை எதுக்கு நீங்கள் முதல்ல பிரதமரோட நீங்கள் வந்து இதை லிங்க் பண்ணுறீங்க? இது வந்து ஒரு புக் ரிலீஸ்ல ஒரு ஆர்எஸ்எஸ் லீடரை பத்தி இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் லீடர் அன்னைக்கு என்ன சொன்னாரு, அதுலயும் அதோட ஆக்சுவல் மீனிங்கை விட்டுறீங்க. நீங்க வயசை மட்டும் எடுத்துக்கிறீங்க. எந்த வயசானாலும் இந்த இந்த ஒரு பிரைட், அதாவது இந்த பெருமைக்கோ உங்களை சால்வ் எல்லாம் போத்துனாங்கன்னா இதெல்லாம் நீங்க வந்து அடிமையாடாதீங்க, இதெல்லாம் போதையா எடுத்துக்காதீங்கன்னு சொன்ன விஷயம். அதை எடுத்துட்டு வந்து ஏன் ஏஜ்ல போடுறீங்க? அது பிரதமருக்கோ இல்ல பாஜகக்கோ ஆர்எஸ்எஸ்க்கோ அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் யார் எப்பொழுது வர வேண்டும் என்பது. கேட்போம் திரு செந்தில்வேல் அவர்கள்ட்ட. இந்த புத்தகம் அப்படின்றது மொரபந்த் பிங்லே அவர்கள் பற்றியது. அவர் சொன்னதான இந்த குவைட் தான் வந்து அவர் சொல்லி அதை வந்து யதார்த்தமாக கடந்து போயிருக்காரு. ஆனால் அதில் அரசியல் உள்நோக்கம் பார்க்கின்றன எதிர்கட்சிகள் அப்படின்றாங்க. எதிர்கட்சிகள் பார்க்கின்றனான்னு தெரியல. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவர் ஜெயராம் ரமேஷ் அதை பேசியிருக்கிறாரு. அவர் ஆர்எஸ்எஸ் தலைவருக்கும் சேர்த்து சொல்லியிருக்காரு. செப்டம்பர் 11ஆம் தேதி 75 வயது ஆகுதுன்னு நண்பர் ஸ்ரீராம் சொல்லுகின்ற பொழுது பாஜகவிற்குள் யாரேனும் தலைமை விமர்சித்தார்களா அப்படின்னு கேட்டார். பாஜகவில் இருந்து வெளியில் வந்தவர்கள் அல்லது முரண்பட்டவர்கள். உமா பாரதி மிக கடுமையாக விமர்சித்தார். மோடியை வந்து வினாஷ் புருஷ் அப்படின்னார். தட் மீன்ஸ் அழிவு சக்தி, அழிக்கக்கூடியவர் அப்படிங்கிற அளவுக்கு விமர்சித்தார் யாரை, நம்முடைய பிரதமர் மோடி அவர்களை. அது மாதிரி யஷ்வந்த் சின்ஹா மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். இப்போ வரைக்கும் டாக்டர் சுப்பிரமணியன் சாமி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு மோடிக்கு என்னைய கண்டா பயம் அப்படின்லாம் கூட சொல்கிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐடியாலஜிக்கெலாம் நமக்கு முரண்பாடுகள் இருக்குது பாஜகவோடு. ஆனால் இந்த 75 வயது இதெல்லாம் வந்து அரசியலுக்கு பொருந்துமா அப்படிங்கிறத எனக்கு தனிப்பட்ட முறையில் மாற்று கருத்து இருக்குது. அது அந்த தலைவருடைய வலிமை, அவருடைய ஆரோக்கியம், அந்த கட்சி தொண்டர்கள் அந்த தலைவர் வேணுமா, தலைமையாக வச்சுக்கணுமா இல்லையாங்கிறது, மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பது இதை பொறுத்து தான் வைக்கணுமே தவிர நீங்கள் அது ஒரு அரசு வேலை மாதிரி 58 வயசில் ரிட்டையர் ஆகணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் 75 வயசில் கண்டிப்பாக மோடி வெளியில் போகணுன்னு எதுவும் கட்டாயம் இருக்கா? பாஜக இருக்குல்ல. மக்கள் நான் மோடியை வந்து எப்படி சொல்கிறேன், மோடியோடு எனக்கு வந்து ஐடியாலஜிக்கலாக முரண்பாடு இருக்குது, மோடி ஆட்சிக்கு வரக்கூடாது என்பது என்னுடைய விருப்பம், அது வேறு. ஆனால் ப்ராக்டிக்கலாக நான் பேசுகிறேன், நீங்கள் எல்லா கட்சிக்கும் சேர்த்து பேசுகிறேன். இந்த வயசு இத்தனை வயசு அப்படின்னு பொருத்தி பார்க்க முடியுமா அப்படின்னு தெரியல. அப்போ ஆர்எஸ்எஸ் அதை சொல்லுது அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே வேறு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஏற்கனவே இந்த பிரச்சனை வந்துச்சு. இவர் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்திற்கு ரொம்ப வருஷம் கழிச்சு சமீபத்தில் போயிட்டு வந்தார், நமக்கு தெரியும். அப்பொழுதே இந்த சர்ச்சை எழுந்துச்சு. 75 வயசு ஆக போது ஆர்எஸ்எஸ் வந்து நிதின் கட்கரியை முன்னிறுத்த முயற்சிக்கிறது அப்படிங்கிற செய்திகள் வெளியாகின. இப்போ 2-3 தினங்களாக வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி, யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் அடுத்த பிரதமர் யார் என்பதில் ஒரு பெரிய சண்டையை ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற செய்திகள் தொடர்ச்சியாக வருகின்றன. அதனால தான் அமித்ஷா தென் மாநிலங்களை குறிவைக்கிறார். ஏன்னா அவருக்கு ஆதரவான எம்பிக்களை கொஞ்சம் தென் மாநிலங்களிலிருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்குறாரு. ஏன்னா யோகிக்கு ஆதரவான எம்பிக்கள் கொஞ்சம் வட மாநிலங்களில் கிடைச்சிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில். ஸோ இந்த சண்டை அங்கேயே வர தொடங்கி விட்டது அப்படிங்கிறது கலை யதார்த்தம். தனி மனிதர்களை முன்னிறுத்தித்தான் பண்ணணுமா அப்படின்னு இப்போ நண்பர் ரமேஷ் சேதுராமன் சொல்லிக்கிட்ட பொழுது, நீங்கள் இந்திய அரசியல் அப்படித்தாங்க. நீங்கள் கம்யூனிஸ்ட தத்துவம் ஆகச்சிறந்த தத்துவம் என் பார்வையில், நண்பர்கள் அதில் முரண்படலாம். ஆனால் என் பார்வையில் கம்யூனிஸ்ட தத்துவம் ஐடியாலஜி சிறந்த ஐடியாலஜி. ஆனால் ஏன் அது வெல்ல முடியாமல் போயிடுச்சு? ஏன்னா லீடராக யாரையும் முன்னிறுத்தலை. ஏன் இதே பாஜகவிற்கு
வாஜ்பாய் அப்படின்னு ஒருத்தரை முன்னிறுத்தின்ற பொழுது தான் ஓரளவிற்கு அவர்களுக்கு என்ன கிடைச்சது, ஒரு அடையாளமும் வெற்றியும் கிடைச்சது. அது வரைக்கும் கிடைக்கல. அதன் பிறகு மோடியை முன்னிறுத்திய பொழுது ஒரு வெற்றி, பெரும் வெற்றி கிடைத்தது. ஸோ தலைவர்கள் தான், தலைவர் பேஸ்டாக தான். இங்கே வந்து தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா கலைஞரா, அம்மையார் ஜெயலலிதா மேடமா. சித்தாந்தம் சரியா இருந்தா அது தலைவர்கள் இன்னைக்கு வரலாம் நாளைக்கு போகலாம். சித்தாந்தம் கரெக்டா இருந்தா புது புது தலைவர்கள் உருவாயிட்டே போறாங்க. அப்படி அதை மக்கள் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீ மக்கள் வந்து பார்க்கறது வந்துங்க, நீங்க எவ்வளவு நல்ல சித்தாந்தங்கிறத தாண்டி தலைவர் பேஸ்டாக தான். இங்கே வந்து இந்திய சமூகமே, இன்னும் சொல்ல போனால் ஆசிய சமூகமே அப்படி தான் இருக்கு. நீங்க லீடர் பேஸ்டாக தான் அவங்க வந்து திங்க் பண்ணி பழகி இருக்கிறாங்க. நீங்க காங்கிரஸ் கட்சியில் அது ஒரு உதாரணம் சொல்றீங்க பாருங்க. ராஜீவ்காந்தி மறைவிற்கு பிறகு காங்கிரஸ் ஏன் பெரும் சிக்கலுக்குள்ள தள்ளப்பட்டுச்சு? சோனியா காந்தி வந்து தலைவர் பொறுப்பிலிருந்து விலகி நின்னாங்க. காந்தி குடும்பம் முற்றிலுமாக என்ன போனுச்சு, நீங்க வந்து நேருவினுடைய குடும்பம் வந்து அதுலேருந்து விலகி நின்றதுடைய விளைவு, சீதாராம் கேசரி வந்தார், யார் யாரும் வந்தாங்க, காங்கிரஸ் டோட்டலா வந்து டேமேஜ் ஆகி அந்த 10 வருஷத்துலமா என்ன செஞ்சாங்க, வேற வேற கட்சிகள்லாம் ஆட்சிக்கு வந்து, அதில் தான் வாஜ்பாய் அவர்களால் 5 வருடம் ஆட்சி நிறைவு செய்ய முடிஞ்சது. ஆனால் நீங்க எப்போ திருப்பி காங்கிரஸுக்கு ஒரு கம்பேக் கிடைச்சதுன்னு பாருங்க. சோனியா காந்தி வந்தாங்க தலைமை பொறுப்புக்கு. சோனியா காந்தி பொறுப்பேற்ற பிறகுதான் ஆக்சுவலி அந்த எலெக்ஷன்ல சோனியா காந்தியை தான் பிரதமர் வேட்பாளராக வந்து அறியப்பட்டார். அதன் பிறகு எழுந்த சர்ச்சைகள் அவர் ஒதுங்கிக்கிட்டார், மன்மோகன் சிங்கை முன்னிறுத்தினார். இப்பவும் நான் சொல்றேன், மன்மோகன் சிங்கை முன்னிறுத்தியதற்கு பதில் அப்பொழுதே சோனியா காந்தி தன்னை அவ்வளவு எதிர்ப்புகளுக்கு தாண்டி அவர் தன்னை முன்னிறுத்தி இருந்தால், அல்லது குறைஞ்சபட்சம் ராகுல் காந்தியை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருந்தார்னா இன்னைக்கு காங்கிரஸ் இன்னும் கூட வலிமையா இருந்திருக்கும். நீங்க ஏன்னா நம்ம இந்திய அரசியல் சமூகம் அப்படித்தான் இருக்குது. நீங்க அது காங்கிரஸா இருக்கலாம், பாஜக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், திமுக இருக்கலாம், ஒரு தலைவரை மையப்படுத்தியதாகத்தான் இந்த அரசியல் களம் இருக்கிறது. அது புரிஞ்சுதான் வந்து மோடியை வந்து முன்னிலைப்படுத்தியது பாஜக. இப்ப நீங்க மோடிக்கு பதிலாக ஒரு தலைவரை கொண்டு வரலாம், அமித்ஷாவை வந்து நீங்க கொண்டு வரலாம், அல்லது யோகி ஆதித்யநாத்தை கொண்டு வரலாம். அகைன் திருப்பி நீங்க மோடிக்கு பண்ண அளவுக்கு என்ன செய்யணும், ஒரு பெரும் பரப்புரை பிரச்சாரம், இவர் ஒரு மிகப்பெரிய தலைவர் என்பது போன்ற ஒரு தோற்றம், இவ்வளத்தையும் கொண்டு வரணும். இதுல 2 ஸ்ட்ராட்டஜி இருக்குது சார். ஒன்னு, ஏன் 75 வயது மட்டும் என்பதா, ஏன் ஆர்எஸ்எஸ் இதை சொல்லுது அப்படிங்கிறத 2. ஒன்று, மோடியோட ஆர்எஸ்எஸ்க்கு நிறைய முரண்கள் இருக்கிறது, அது இன்னொரு சப்ஜெக்ட் நம்ம பேசலாம். பிரதான சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3வது முறையாக ஆட்சிக்கு வந்துட்டாங்க, ஆனால் இந்த முறை தனித்த பெரும்பான்மை இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த முறையே மக்கள் ஓரளவு நம்பிக்கையை இழக்க தொடங்கிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த முறை வெற்றி பெறுவதற்கு அவர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள்ங்கிறத பேசினா அது இன்னொரு விவாதம், சப்ஜெக்ட்லேருந்து டைவர்ட் ஆகி போயிடும். அப்போ ஆர்எஸ்எஸ்க்கு நல்லா தெரியுது, திருப்பியும் மோடியை முன்னிறுத்தினால் பாஜக வெல்வது மிக 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 கடினம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்டேட் பார்ட்டிஸ் பண்ணுவாங்கல்ல, லோக்கலில் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு வைங்க, லோக்கலில் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக மாற்றிடுவாங்க. குறைந்தபட்சம் அந்த ஆன்டி இன்கம்பன்சி எம்எல்ஏவோடையாவது போகட்டும், அந்த எம்எல்ஏ மீது இருக்கக்கூடிய கோபத்தோடு அது சரியாகட்டும் நினைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மோடியின் மீதான கோபமாக அதை மாற்றுவது. சோ மோடிக்கு பதிலா வேற ஒருத்தர் நிப்பாட்டினா இந்த தேர்தலை இன்னும் 29 தேர்தலை எளிதாக சந்திக்க பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. சோ அது ஒரு ரீசன். ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் ஏற்கனவே எழுந்திருக்கக்கூடிய பிணக்கு, இது எல்லாம் சேர்ந்து தான் வந்து அவரை வந்து என்ன சொல்றாங்க. ஓகே, நீங்க இன்னும் இதுக்குள்ள கூர்மையா அரசியலை பார்த்தீங்கன்னா, மோடி வந்த பிறகு பிசி எம்பிசி பாலிடிக்ஸை கையில் எடுத்தாங்க மோடி அமித்ஷாவும். பிசி எம்பிசி பாலிடிக்ஸுக்கு நிறைய முக்கியத்துவமும் கொடுத்தார்கள். தமிழ்நாடு அரசியல் விவாதங்களே பார்த்தீங்கன்னா, பாஜக சோசியல் இன்ஜினியரிங் இது போன்ற வார்த்தைகளை நிறைய நம்ம கேட்டிருப்போம். பிசி எம்பிசி பாலிடிக்ஸுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஸோ அந்த பிசி எம்பிசி பாலிடிக்ஸை தாண்டி அப்பர் காஸ்ட் லீடர் யாரேனும் ஒருவர் அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் விரும்புகிறதா அப்படிங்கிற கேள்வியும் இங்கே இயல்பாக எழுகிறது. விரும்புகிறதுன்னு கூட நான் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லலை, விரும்புகிறதா அப்படிங்கிற கேள்விக்குறியோட நான் வந்து அதெல்லாம் கடந்து தானே மோடி வந்திருக்காரு. எஸ் சார், அதெல்லாம் கடந்து தான் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு ஏன் பிரச்சனை வருது, இன்னைக்கு ஏன் எங்கேருந்து ஆரம்பிக்குது? குடியரசுத் தலைவர் யாரை கொண்டு வந்திருக்காங்க? சரி, நீங்க தேர்தல் அரசியல் யாரை வேணா கொண்டு வரலாம். நீங்க சொல்ற வார்த்தையை நான் மதிக்கிறேன், எடுத்துக்கிறேன். குடியரசுத் தலைவராக வந்து ஒரு பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரியை கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிறதுல நம்ம வந்து பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் என்று எடுத்துக்கொண்டால், அவருக்கான அதிகாரங்கள் இந்திய அரசியலில் என்ன, அவர் வந்து ராமர் கோயில் திறப்பு விழாவிற்கு அழைக்கப்பட்டாரா, அதில் என்னெல்லாம் நடந்துச்சு, இப்படிலாம் ஒரு லிஸ்ட் போட்டிங்கன்னு வைங்க, அவரை முன்னிறுத்தி நீங்கள் ஓட்டு கேட்க போறீங்களா? அது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹானர், மரியாதை. நீங்கள் வாக்கு வாங்குவதற்கு என்ன பண்ண போறீங்க? அதிகாரம் யார் கையில் இருக்க போகிறது அப்படிங்கிற இடத்திலிருந்து அந்த பிசி எம்பிசி பாலிடிக்ஸை தாண்டி அதுவும் ஒரு பிரச்சனையாக ஆர்எஸ்எஸ் பாஜகவிற்குள் செல்லுகிறதா அப்படிங்கிற கேள்வியும் இயல்பாக எழுகிறது. ஓகே, நான் திரு சோமு அவர்கள்ட்ட, புகழின் உச்சியில் இருக்கும்போது மோடி தலைமையில் தான் இன்றைக்கி அவங்க 14 மாநிலங்களில் ஆட்சியில் நேரடி ஆட்சி, பிற கூட்டணி ஆட்சியெல்லாம் இருக்குது. இப்போ இவ்வளோ ஆர்எஸ்எஸ்னுடைய பல அஜெண்டாக்களை அவங்களுடைய நீண்டகால செயல்திட்டம் 370 இருக்கட்டும், ஒரே நாடு ஒரே தேர்தலை நோக்கி போவதாக இருக்கட்டும், இதெல்லாம் நோக்கி போகிறப்போ மோடி வேணான்ற முடிவுக்கே வராங்க. அதாவது ஏற்கனவே வென்றதை விட இந்த முறை கூட்டணி ஆட்சி. ஸோ வந்து இவர் மோடிக்கான அந்த பிம்பம் குறையுது அப்படின்னு இப்போ செந்தில் சார் சொன்னார் இல்லையா, அந்த எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்கலாம். ஒன்று. அடுத்தது, இன்னைக்கு அவர் பேசியிருக்கிறார்ல மோகன் பகவத்,
இதே போல் நேற்று ஒரு விஷயம் பேசியிருக்கிறாரு அமித்ஷாவே. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, குஜராத், ராஜஸ்தான் இந்த மாநிலத்து ஊப்பியெல்லாம் சேர்ந்த பாஜக மகளிர் இவங்களுடைய ஒரு கூட்டம் குஜராத் தலைநகர் அகமதாபாத்தில் நடந்திருக்கு. அப்போ அவர் பேசியிருக்கிறாரு, நான் அரசியலை விட்டு ஓய்வு பெற்றால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு, இயற்கை வேளாண்மை செய்வேன், மாடு வளர்ப்பேன், அது இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஆக்சுவலாக இவர் பேச போன விஷயத்துக்கும் அப்புறம் இந்த வேத உபன்யாசம்லாம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் அங்கே பேச போன விஷயத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை. ஆனால் இதை வந்து நேற்று பேசியிருக்கிறாரு. இன்றைக்கி மோகன் பகவத் பேசியிருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் அந்த 75 வயது அப்படிங்கிற ஒரு விஷயம். நேற்று அமித்ஷா பேசியிருக்கிறாரு. இப்போ இதே அமித்ஷா தான் பல காலமாக இருக்குது, இந்த சில வருடங்களாக இருக்குது இந்த பிரச்சனை. 2023 வந்து மோடி தான் வந்து 2029 பிரதமர் வேட்பாளர் அவர் தான், அப்படிலாம் பேசினவர் தான். ஆனால் இப்போ வந்து என்னன்னா, ஏன் இந்த இவர் 75 வயதோட போனார்னா நம்ம வரலாமேங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம். இப்போ அதோட இது, அதாவது இதை ஒரு கூடுதல் பாயிண்டாக நான் பார்க்குறேன். அதாவது மோகன் பகவத்தை பற்றியே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதை தாண்டி நேற்றே அமித்ஷா அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை விட்டுருக்கிறாரு. அதை வந்து இன்னும் மறைமுகமாக, அதாவது நான் என்னுடைய ஓய்வு அப்படிங்கிறது. ஆனால் இப்போ அவருக்கு 60 வயது தான். அப்போ வந்து அந்த ஓய்வை பற்றி ஏன் இப்போ பேசணும்? இப்போ பாஜக கணக்குப்படியே பார்த்தீங்கன்னா 75 வயது வரைக்கும் அவங்க அரசியல், நேரடி அரசியலே இருக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இன்னும் 15 வருடம் இருக்குது. இல்லை, அது விதி கிடையாது. அது ஒரு மரபாக சொல்லி சில தலைவர்கள் வெளியில் அனுப்பப்பட்டிருக்காங்க அல்லது வேறு இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. அது விதியாக இருந்தால் இவருக்கும் பொருந்தும். அப்படி ஒரு விதி இருக்கானே தெரியலையே. இல்லை விதி பைராவில் இல்லை, விதி இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. பல விஷயங்களில் வந்து நம்ம அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னாலே பாரம்பரியமான ஒரு விஷயமாகவோ இல்லை ஒரு பழக்கமான ஒரு விஷயமாகவோ வச்சுக்கிறதுக்கான ஒரு முக்கியத்துவமும் இருக்குது. அப்படிங்கிறப்ப இப்போ சில இதில் வந்து விதிகளே இருக்குது. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து அந்த மாதிரி 70 வயதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு விதி இருக்குது. 2 முறைக்கு மேலே பொறுப்பில் இருக்கக்கூடாதுன்னு இருக்குது. அதில் விதிவிலக்காக சில பேருக்கு கொடுப்பாங்க. பினராயி விஜயன் வந்த மாதிரி சில பேர் விதிவிலக்கு, அதை விட்டுருங்க, அது இருக்குது. இது விதி இல்லாட்டி கூட இது வந்து ஒரு மானிட்டர் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்களை வச்சுருக்கிறாங்க. இதில் இன்றைக்கி மோகன் பகவத் பேசுனதை விட நேற்று அமித்ஷா பேசுனதை நான் முக்கியமாக பார்க்குறேன். அவர் தன்னுடைய ஓய்வை தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இவரோட ஓய்வே வந்து அவங்களுடைய ஒரு கணக்குப்படியே பார்த்தாலே 15 வருடம் இருக்குது. இப்போ 60 வயது தான் ஆகுது இருக்குது. அப்போ வரக்கூடிய ஓய்வை பற்றி ஏன் இப்போ பேசணும் அப்படின்னா, மறைமுகமாக சிக்னல் வந்து 75 வயசு ஆச்சுப்பா உங்களுக்கு, நீங்கள் விலகுங்கன்னு வந்து பிரதமரை வந்து இவர் அமித்ஷா சொல்கிறாரோ அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்வியாகவும் அது உள்ளுக்குள்ள ஒரு ரேஸோ இல்லை உள்ளுக்குள்ள இது பற்றின விஷயமா நடந்துட்டு இருக்கு. ஆமாம், இப்போ வந்து ஒரு வேளை வந்து அடுத்ததும் பிஜேபி வந்தால் இப்போ ஒரு 2 முறை இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, பிரதமராக இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்போ வந்து அவர் மோடியை விலகுன்னு சொல்லி அமித்ஷா கூட அந்த இனத்தில் கூட அமித்ஷா சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா அது தேவையில்லாமல் எதுக்காக வந்து தன்னுடைய இன்னும் 15 வருடங்களுக்கு வரக்கூடிய தன்னுடைய ஓய்வு காலத்தை பற்றி இப்போ ஏன் பேசணும்? இயற்கை வேளாண்மை செய்வேன், வேதம் ஓதுவேன், உபன்யாசம் பண்ணுவேன், இதெல்லாம் பேசியிருக்கிறார். ஒன்று. இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த விஷயம் போலவே தேர்தல் ஆணையமே என்னன்னா ஒரு குறிப்பிட்ட வயது வரம்பு வச்சுட்டு எம்எல்ஏ, எம்பி, பஞ்சாயத்து தலைவருக்கு மேலே நிற்காதீங்கன்னு சொல்லணும். அது மாதிரி எந்த இதாக இருந்தாலும் நல்லது தான், அது நல்ல விஷயம்தான். அது கேட்போம். திரு எஸ்.எஸ். ஸ்ரீராம், பின்னாடி ஒரு ரேஸே நடந்துட்டு இருக்கு, அமித்ஷாவுக்கா இல்லை வந்து யோகி ஆதித்யநாத்துக்கா அப்படின்லாம் ஒரு தகவல்களை சொல்கிறாங்க. எந்த சமிக்கையும் இல்லாமல் இப்படி பேசியிருப்பாங்களா அப்படின்ற கேள்வி வருதுல. அவங்க 29 ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஸ்பெக்குலேஷனுங்க. சார் சொன்னார் இது மாதிரி அமித்ஷாஜி அவர்கள் இந்த மாதிரி சொன்னாங்கன்னு. ஜெனிஃபர் அருள்ன்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க இல்லையா, மேடம் ஜெயலலிதாவை கேட்குறம்போது நீங்கள் என்றைக்காவது அரசியலில் விட்டுட்டு விலகி நிற்கணும்னு நினச்சிருக்கீங்களா? பல முறை நினச்சிருக்கேன். நான் என் வீட்டுக்கு போய் சொந்தமாக என் வீட்டில் இருக்கணும், என்னோடய பெட்ஸுகளோடு இருக்கணும், நான் நிறையா புத்தகம் படிக்கணும், யாரையும் நான் பார்க்கக்கூடாது, எனக்கு மக்கள் எனக்கு விசிட்டர்ஸ் பார்க்குறதே பிடிக்கூடாது. நிறையா வீடியோ இருக்குது, யார் வேணாலும் பார்க்கலாம், இப்போ கூட பார்க்கலாம். அது ஒரு எண்ணத்தை சொல்கிறாங்க. அதனால் அவங்க என்ன அரசியல் விட்டு போயிட்டாங்களா? அவர் எந்த கான்டெக்ஸ்டில் ஹோம் மினிஸ்டர் சொன்னாருன்னு தெரியல, அவர் என்ன பேசினாருன்னு, எந்த கான்டெக்ஸ்டில் ரெஃபர் பண்ணியிருப்பார், என்ன சொல்லியிருப்பார், அதுக்காக அவர் பிரைம் மினிஸ்டர் அவர்களுடைய உரிமை, அதெல்லாம் நிச்சயமாக இல்லைங்க. இந்த சீட்டுக்கு சண்டை போடுறது எனக்கு தெரிஞ்சு, அதுவும் மிக மிக மேலே இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் சக்சஷன் எங்கேயாவது ஒரு முதல்வர்லேருந்து இன்னொரு முதல்வருக்கு போகும்போது எங்கேயாவது ஒரு இந்த ரிசார்ட் பாலிட்டிக்ஸோ இல்லை அங்கங்கே போய் எல்லாரையும் தனித்தனியாக போய் கடத்தின்னு போய் உட்கார்றதோ அதெல்லாம் எங்கேயாவது நடந்திருக்கா? இப்போ பாஜக ஆளும் மாநிலத்தில்
3 முறை முதல்வராக இருந்தாலும் 4வது முறை எங்கேயோ ஒரு 10 சேர் பின்னாடி உட்கார ஒரு எம்எல்ஏ, ஒரு முறை எம்எல்ஏ, முதல் முறை எம்எல்ஏ, முதலமைச்சராக இன்னைக்கு மத்திய பிரதேசில் உட்கார்ந்துருக்காரு, முதலமைச்சராக இன்னைக்கு ராஜஸ்தான்ல. அதனால பாஜக ஏதாவது பத்தி பேசிடலாமா, எதையாவது நோண்டி விடலாமான்னு ட்ரை பண்ணுவாங்க. அது அவங்களுடைய உரிமையா இருக்கலாம், அல்ல அவங்களுக்கு அதுக்கான ஒரு என்ன காரணமோ நமக்கு தெரியாது. பாஜகல பிரதமரும் சரி, இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய திரு அமித்ஷா அவர்களோ திரு தலைவர்களோ எந்த கருத்து வேறுபாடும் நிச்சயமாக இல்லை. அதை எப்படியாவது புகைத்து விடுவதற்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கு. பாஜக ஆர்எஸ்எஸ் விட வளர்ந்து விட்டது, நாங்க இன்னைக்கு தற்சார்பா நிக்க கத்துக்கிட்டோம் அப்படின்னு பாஜக தலைவர் சொன்னது சர்ச்சையாகலையா? அதுக்கு தேர்தலை போர் போல் அணுகுறீங்க, கடவுள் போல ஒருவரை வழிபடுறீங்க அப்படின்லாம் ஆர்எஸ்எஸ் பதிலடி கொடுக்கலையா? அதாவதுங்க, கருத்து வேறுபாடுகள் எல்லாத்துலேயும் இல்லையா, ஒரு கட்சியிலையும் கருத்து வேறுபாடுகள் இல்லையா? திமுக உள்ள கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒருமித்த கருத்து இருக்கா? இல்லை காங்கிரஸில் கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒருமித்த கருத்து இருக்கா? ஒரு விஷயத்துலையும் எல்லா கட்சியிலையும் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். திராவிட கழகத்துக்கும் திமுகவுக்கும் கருத்து வேறுபாடே இல்லையா? திராவிட கழகத்தில் வந்தது தானே திமுக, அதுதானே பேரண்ட் பாடி. நீங்கள் ஆர்எஸ்எஸ் சொல்கிற போது திமுகவோட பேரண்ட் பாடி நான் டிகேன்னுவேன். கடவுள் மறுப்புக்கான கட்சி தான் அவங்களுடைய ஃபவுண்டேஷன் சொல்லுவேன். அங்க அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஈவேரா அவர்களை திமுக திட்டவில்லையா, இல்ல திமுக இல்ல ஈவேரா திமுக திட்டவில்லையா, இல்ல திமுக ஈவேரா அவர்களை திட்டவில்லையா? கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அதுக்காக நீங்க என்னமோ கருத்து வேறுபாடுல வந்துருச்சு, இது வந்துருச்சு, அது வந்துச்சு, எல்லா கருத்து வேறுபாடுகளும் இருக்கும். ஆனால் நாட்டை யார் நடத்த வேண்டும்? எங்க மறந்துட வேணாம், நேரு அவர்களுக்கு அப்புறம் ஒரே ஒரு கட்சி, ஒரே ஒரு மனிதர் 3வது வாட்டி பிரதமராவது திரு நரேந்திர மோடி அவர்கள். அது என்னமோ ஒன்றும் சின்ன விஷயம் கிடையாது. மக்களாக மீண்டும் 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 மோடி சர்க்காருன்னு தான் அவங்க ஆட்சிக்கே வந்திருக்காங்க. நம்ம நான் வருவோம், விடியல் தருவோம், அப்புறம் இந்த வாட்டி ஓரலில் திருவோம்னா மாத்தலை. ஏன்னா சொன்னதை செஞ்சாங்க, அதனால மக்கள் திருப்பி போட்டாங்க. எந்த விதத்திலையும் பயம் இல்லை. அதனால இது பிரதமர் அவர்களை தூக்கணும், நிதின் திரு அமித்ஷா அவர்கள் அங்க வரணும், அதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்டு பேச அது பிஹைண்ட் பாலிடிக்ஸ். அது என்ன நடக்குதுன்றது வேற. ஆனா எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை பாருங்க. இப்போ 240 அடுத்த எலெக்ஷன்ல குறையுமோ அப்படின்னு ஆர்எஸ்எஸ் நினைக்கலாம்ல? அதுக்கு ஒரு புதிய முகங்கள் தேவைன்னு நினைக்கலாம்ல? அது பாஜகவே தெரியுங்க, பாஜகவே தெரியும். ஏங்க சீட்டு குறையிறதும் சீட்டு ஏறுறதும் இது என்ன பெரிய விஷயமா? அது ஒரு ஆளை நீங்க சொல்ல முடியுமா? 2 சீட்டு வாங்கியிருக்கீங்க திமுக அசம்பிளியில், தமிழ்நாடு அசம்பிளியில் 2 சீட்டு வாங்கியிருக்கு. நீங்க உடனே அன்னைக்கு திரு கருணாநிதி அவர்கள் நீங்க தலைமை சரியில்லை, நீங்க வெளில போங்கன்னு சொல்லலாம் யாராவது சொன்னாங்களா? ஒரு எலெக்ஷன்லையும் சீட்டு துவைக்கிறதும் சீட்டு இன்க்ரீஸ் ஆகிறதையும் அது யதார்த்தமான விஷயம். 3வது முறையும் 16 மாநிலத்திலையும் பிரதமர் மோடி அவர்களுடைய ஒரு 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 ஃபேஸுக்கு தான் மக்கள் வாக்களித்து இருக்கிறார்கள் என்பதை நம்ம மறக்க வேண்டாம். ஆர்எஸ்எஸ் ஓட பங்கு மிகப்பெரிய பங்கு. ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் சிண்டு முடிகிற வேலை செய்து கொண்டுதான் செந்தில். இது உள்ள இது வேணா பேசிக்கும், ஆனா ஒருமித்த கருத்து இல்லாம நகருமான்னு கேட்கறாங்க. எல்லா கட்சியிலும் இந்த பிரச்சனை இருக்குதா? எல்லா கட்சியிலும் பிரச்சனை இருக்கு. அதுல நான் ஸ்ரீராம் சாரோட உடன்படுறேன். ஒரு கட்சியில் இருந்தால் ஒரு குடும்பத்திலே 1000 பிரச்சனை இருக்கு, கட்சிகளில் பிரச்சனை இருக்கு, அது வேற. பட் சப்ஜெக்ட்ல நான் பேசணும்னா 2-3 விஷயத்த சொல்றேன். இது ஏன் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் இதை நோக்கி நகருதுன்னா, நீங்க பாஜகவை வளர்த்தெடுத்ததில் ஒரு பெரும் பங்காற்றியவர் அப்படின்னா மரியாதைக்குரிய திரு எல்கே அத்வானி அவர்கள். அவருடைய ரத யாத்திரை, அவர் தான் ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி பாஜகவை வளர்த்ததில் மிக முக்கியமான தலைவர். நீங்க அதை அறுவடை செய்யக்கூடிய காலம் வருது இல்லை, உன்னை நட்டு விதைச்சி எல்லாம் பண்ணி அறுவடை செய்யக்கூடிய காலம் வரும்போது நீங்கள் அவருக்கு அதோட பலன்களை கொடுத்தீங்களா? நீங்கள் குடியரசுத் தலைவராக கூட ஆக்கலை அவரை, நீங்கள் அவரை ஓய்வு கொடுத்து அனுப்பிட்டீங்க. அத்வானியை எந்த இடத்துலையும் இன்னைக்கு நீங்கள் அத்வானியோட இது நீங்கள் பேனர் வைக்கிறாங்கல்ல, பேனர்லேயாவது அத்வானி பணம் இருக்குதான்னு பாருங்க, பெருசா இருக்காது. வாஜ்பாய் ஃபோட்டோ எங்கேயா நீங்கள் பார்த்துருக்கிறீங்க சார்? பெட்ரோல் பங்க்லேருந்து இன்னைக்கும் திமுகவாக இருக்கட்டும், ஈவன் அதிமுக இருக்கட்டும், பெரியார் அண்ணா கலைஞர் திமுக, பெரியார் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா அதிமுக. நீங்க பெட்ரோல் பங்க்ல வைக்கக்கூடிய இதுல இருந்து எல்லாத்துலயும் ஒன்லி மோடி 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 எல்லாத்துலயும். அத்வானி எங்க போனாரு தெரியல, வெங்கையா ஜி எங்க இருக்கிறாரு யாருக்காவது தெரியுமா? இன்னைக்கு அவரை துணை குடியரசுத் தலைவர் சொல்லி அப்படியே சென்ட் ஆஃப் பண்ணி முடிஞ்சது, ஃபேர்வெல் பார்ட்டி கொடுத்து நீங்க கிளம்புங்க. எடியூரப்பா டாலஸ்ட் லீடர் கர்நாடகாவில், என்ன பண்ணீங்க? சிவராஜ் சிங் சௌகான், உமா பாரதி. ஸோ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஈவன் முரளி மனோகர் ஜோஷி சார், பாஜகவை யாரெல்லாம் வளர்த்து எடுத்தார்களோ அதில் நான் ரமேஷ் சேதுராமனுடைய கருத்தில் உடன்படுறேன். மோடி வந்த பிறகு பாஜக வளர்த்து எடுக்கல, நல்லா புரிஞ்சுக்குங்க. வளர்த்து எடுக்கப்பட்ட பாஜகவில் மோடி பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டார். அஃப்கோர்ஸ்
பெரிய அளவில் ஒர்க் பண்ணாங்க. அமித்ஷாவினுடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, 10 ஆண்டு கால யூபிஏ கவர்மெண்ட்டுக்கு எதிராக அவங்க வைத்த வாதங்கள், அந்த பிரச்சார உத்தி, விளம்பரம் எல்லாம் சேர்ந்து அவரை வந்து வெற்றி பெற வச்சதுங்கிறதுலாம் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இன்னைக்கு 3 பேர் மட்டும்தான் பாஜகவுடைய லீடராக ஓரளவுக்கு நாட்டு மக்களுக்கு அறியப்பட்டார்கள். ஒன்று மோடி, இன்னொன்று அமித்ஷா, இன்னொன்று நம்ம யூபியில் யோகி ஆதித்யநாத் அவர்கள். சார், நிதின் கட்கரியவே வந்து இது பண்ணி உட்காந்துச்சிட்டாங்க. அப்போ இது வந்து எப்படி நீங்க வந்து உள்ளுக்குள்ள வெடிக்கணும்? கட்சி ஏத்துக்கிறது சார், அந்த அமைப்பு ஏத்துக்கிறது இல்ல ரெண்டு. நான் அது வேற சார். நான் அதான் சொன்னேன். நான் முதல் சுற்றுல நான் என்ன பேசினேன்னா, இன்னும் ஒரு படி பேரவே மக்கள் ஏத்துக்கிறாங்க சார். நான் முதல் சுற்றுல நானே அதை சொல்லிட்டேன். அது மக்கள் ஏத்துக்கணும், அந்த கட்சி ஏத்துக்கிட்டா ஓகேங்கிறதுல எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. நான் இப்போ 2வது சுற்றுல வைக்கிற இந்த வாதம் என்பது ஆர்எஸ்எஸ் ஏன் அந்த கேள்வியை எழுப்புகிறதுங்கிறதுக்கு. ஆர்எஸ்எஸ் அதை ஏத்துக்காது. ஏன் தெரியுமா? ரமேஷ் சொன்னதுதான். ஆர்எஸ்எஸ் பொறுத்தளவில் அது ஐடியாலஜி பேஸ்டாக தான் ஒரு பார்ட்டி ரன் ஆகணும். பாஜக போன்ற ஒரு கட்சி எந்த தனிநபர் சார்ந்து போயிடக்கூடாது அப்படின்னு அவங்க பயப்படுவாங்க. ஏன் பயப்படுவாங்கன்னா, ஒருவேளை அப்படி ஒரு தனிநபர் சார்ந்து மட்டுமே ஒரு கட்சி இயங்குதுன்னு வைங்க மோடிக்கு பிறகு, அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அப்படி ஆயிடக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட நபர், ஒரு குறிப்பிட்ட தலைவர் அப்படிங்கிற ஒரு தோற்றம் வந்துவிடக் கூடாது அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் தெளிவா இருக்கும். அது ஆர்எஸ்எஸ் உடைய பார்வைங்கிறதுக்காக சொல்ல வரேன். ஓகே, இது நீங்க கேட்ட கேள்வி நான் முதல் சுற்றிலே சொல்லிட்டேன். சோ அந்த இடத்திலிருந்தும் ஆர்எஸ்எஸ் என்ன செய்கிறது? நீங்க 3 பேர் தான் கட்சியா? மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து அதை செஞ்சாங்க. அத்தனை தலைவர்களும் என்ன செஞ்சாங்க? அத்தனை தலைவர்களையும் அவங்க என்ன செஞ்சாங்க? சோ இந்த அப்ப ஆர்எஸ்எஸ்க்கு அதுல அந்த மூத்த தலைவர்களை ஆமா வேண்டான்னு முடிவெடுத்ததுல கடும் அதிருப்தி இருக்குல்ல சார். சுப்பிரமணிய சாமி ஓபனா பேசுறாரா சார்? மோடி பயப்படுறாருங்கிறார். மோடி எங்களை எல்லாம் பயன்படுத்தவே இல்லை. 2014 மோடியை முன்னிறுத்தினதும் ஆர்எஸ்எஸ் தானே. அந்த முடிவெடுத்து அத்வானி வந்து அதுல மறுதளிச்சாரு, அவரை போய் காம்ப்ரமைஸ் பண்ணாங்க, அதெல்லாம் வேற. மோடி வேணும்னு முடிவெடுத்தது ஆர்எஸ்எஸ் தானே. வேணும்னு முடிவெடுக்கிற இடத்துல ஆர்எஸ்எஸ் இருக்குன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னு வைங்க, வேண்டாம்னு முடிவெடுக்கிற இடத்துல ஆர்எஸ்எஸ் இருக்குல்ல. அந்த சூழல்ல பாஜகவும் மோடி வளர்ந்துட்டாங்க. இல்ல ஆர்எஸ்எஸ் ஓட வளர்ந்துட்டாங்க. அப்படி இல்ல. அது நீங்க எப்படி வளர்ந்தீங்க? யாரெல்லாம் டவுன் பண்ணி வளர்ந்தீங்க? அதுதான் ஆர்எஸ்எஸ் பயப்படுது. அப்போ இயக்கத்தை தாண்டி, சித்தாந்தத்தை தாண்டி நீங்க வளர்ந்துட்டீங்கன்னா, நீங்க என் பேச்சுக்கு மறுக்கிறீங்கல்ல. இப்ப நீங்க கேட்ட கேள்வி வந்துருச்சுல, பதில் வந்துருச்சுல. நீங்க என்ன என் பேச்சை மீறி போறீங்க, என் பேச்சை தாண்டி போறீங்க. நீங்க தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனை வருதுல, மருத்துவர் ராமதாஸ் சொல்றாருல, அந்த பிரச்சனை எங்கேருந்து வருது? நான் சொல்றதை நீ கேட்கறதா இருந்தா இயக்கத்தில் இருக்கிற இடம் ஏன் வருதுன்னா, நிறுவனர் நான் தான் கிராம போய் கட்சி வளர்த்தேன். சொந்த மகனுக்கே அவர் அதை சொல்லிட்டாரு. அப்போ நீங்க வந்து ஆர்எஸ்எஸ் ஏன் மோடிக்கு சொல்லாது? ஓகே, சிவராஜ் சிங் சௌஹான் வந்து மத்திய அமைச்சரா இருக்காரு. அது சார், நான் எதுவும் பொறுப்புல இல்லைன்னே சொல்லல. நான் சொன்னது சார், நான் சொன்னது டாலஸ்ட் லீடரா இருந்தாங்க அப்படிங்கிற இடத்துலயும் சொல்றேன். நீங்க நான் ரொம்ப தெளிவா சொன்னேன். எடியூரப்பாக்கு நீங்க வந்து கர்நாடகாவில் முதலமைச்சர் கொடுத்தீங்க, அதெல்லாம் நான் மறுக்கல. நான் சொல்றது அவர் எந்த பொறுப்புல இல்லைங்கிற அடிப்படையில் சொல்ல, நீங்க கட்சியினுடைய தீர்மானிக்கும் சக்தியாக டாலஸ்ட் லீடராக இந்த 3 பேரை தாண்டி யாரும் இல்லைன்னு சொல்றேன். ஓகே, நான் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள்ட்ட இளையவர்களுக்கு வழிவிடணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றாரு. யாருக்கு வழிவிடணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் மறைமுகமா சொல்லுது. திரும்ப நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ காங்கிரஸ் கட்சியில இளையவர்களுக்கு வழிவிடணும்னு சொன்னா அது அடுத்தது யாருக்கு வழிவிடுவாங்கன்னு நீங்க சொல்லுங்க. இல்ல திமுக எடுத்துப்போம், அடுத்தது யாருக்கு வழிவிடணும்? ஸ்டாலின் அவர்கள் இளைஞர்களுக்கு வழிவிடணும்னு சொன்னா அது யாரை குறித்து செல்லும்? ஏன் நம்ம பாமகவை எடுத்துக்கங்க, அதுல வந்து மருத்துவர் ஐயாவை பார்த்து நீங்க வந்து இளைஞர்களுக்கு வழிவிடணும்னா அடுத்தது அது யாரை நோக்கி இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர் இருக்குங்கிறது தான் பாயிண்ட். ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க ஆல்வேஸ் இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டம். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சொல்றது வந்து, நான் சொல்வது வந்து இந்த ஆர்எஸ்எஸ்ல அவர் சங்கேதமான ஒரு விஷயத்த சொல்றாரா அப்படிங்கிறது கிடையாது. அதை வந்து சாதாரணமா போற போக்குல கூட சொல்லிட்டு போலாம். ஆனா மோகன் பகவத் அவர்களே இப்ப 74 வயசு, அவருக்கு 75 பூர்த்தி ஆகும் போது நிச்சயமா அதை வந்து அடுத்த கட்டமாக ஒரு தலைவர்களுக்கு இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அது ஒரு முன்னுதாரணமா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதே மாதிரி முதல்ல மோகன் பகவத் தான் பதவி விலகுவார், அப்படித்தானே? மோகன் பகவத் பதவி விலகுவாருங்கிறத விட, அதான் சொன்னேன், அதுல எலிவேஷன் அடுத்த கட்ட சரியான தலைவர்ங்கிறவர் அங்க வந்து அடையாளம் காணப்பட்ட. காங்கிரஸ் சொல்லுது ஒரே அம்புல 2 இலக்குகள் அப்படின்னு. இல்ல ஒரே அம்புல 2 இலக்குகள் அப்படின்னு பார்த்தா நான் எதிர்கட்சியை வச்சு கூட சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. நான் சோனியா காந்தி அம்மையார் இன்னும் பாலிடிக்ஸ்ல இருக்காங்க, ஒருவேளை அவங்க ரிட்டையர் ஆனு சொல்றாங்களா, இல்லன்னா இந்த மாதிரி அவங்க எல்லாம் பல மாநிலங்கள்ல வந்து இன்னும் 75 தாண்டிய பல எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து எதிர்க்காங்க அப்படின்னா அப்ப பல அம்புகள்னு கூட சொல்லிட்டு போயிடலாம். சோ அப்படிங்கிறது பாயிண்ட் இல்ல. ரொம்ப சிம்பிளா நம்ம பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விவகாரம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, இது வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் ஆக்டிவா இருக்கும் போது சுதர்ஷன் ஜி, நான் திரும்பவும் சொன்னது, அவர் வந்து எப்போ ரிட்டையர் கரெக்டா ரிட்டையர் ஆயிட்டாரு.
இந்த மாதிரியாக பல தலைவர்கள் அவங்க அடுத்தடுத்து இல்ல வந்து சார், ரிட்டையர்ட் கை காட்டி ஆகட்டும் விட்டு இல்ல அதை நோக்கி ஆர்எஸ்எஸ் சொல்லுது தலைமையை விட எந்த ஒரு தனிநபர்களும் பெரிதல், அதெல்லாம் ஏத்துக்கிறோம். ஆனா மோடியை விட இன்னொரு டாலஸ்ட் லீடரோ இல்ல இன்னொரு புகழ்பெற்றவரையோ காட்டுங்க, அது யாரு? ஏங்க, இப்ப நீங்க என்ன தெரியுமா சொல்றீங்க? இல்ல, ஒரு நிமிஷம். இப்போ ஆர்எஸ்எஸ் நான் மைண்ட்ல வந்து என்ன சார்? 1940 போயிட்டு நீங்க டாலஸ்ட் பில்டிங் அப்படின்னு சொன்னாக்க நீங்க வந்து அடுத்த டாலஸ்ட் பில்டிங் எம்பயர் ஸ்டேட் பில்டிங் காமிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க புர்ஜ் கலீஃபாவை காட்ட முடியாது. இல்ல அதை தாண்டி பல பில்டிங்ஸ் கட்டி கொண்டிருக்கிறார்கள், அதை காட்ட முடியாது. காரணம் என்னன்னா ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு இதை விட்டுட்டு அதை அடுத்த நோக்கி நீங்க டெவலப் பண்ணும்போது தான் அவங்க இன்னும் டாலஸ்ட் லீடரா வளர்றாங்களா இல்லையாங்கிறது தெரியும். அதுக்கான சரியான இடம் பாத்தீங்கன்னா பாஜக போன்ற செட்டப் தான். இன்னொன்னு, நீங்க எல்லாத்துலயுமே சொல்றீங்க அமித்ஷா அவர் சொல்றாருன்னா அவருக்கு பல காரணங்களால் அவருக்கே உள்ளுக்குள்ள என்ன இருக்கும், நம்ம இப்ப ஜெயலலிதா அம்மையார் சொன்ன மாதிரிதான் எனக்கு வந்து எவ்வளவு ஆசைகள் இருக்கு, எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். அதே மாதிரி நோக்குல வந்து என்னடா இது எவ்வளவுதான் ஸ்ட்ரெஸ் நம்மளும் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கூட ஒரு ஆசை இருக்காதா என்ன? தானும் வந்து ஒரு தன் குடும்பத்தோட நிம்மதியா இருக்கணும், தன்னுடைய பேரப்பிள்ளையுடன் நிம்மதியா இருக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்காதா? ஏன்னா காத்தால ராத்திரின்னு பார்க்காம அங்க எவ்வளவு ஓட வேண்டி இருக்கு, எவ்வளவு தூக்கம் இல்லாமல் எவ்வளவு வேலைகளை செய்ய வேண்டியிருக்கு, அதுவும் ஒரு உள்துறை அமைச்சராக என்னெல்லாம் செய்ய வேண்டி இருக்குன்னு இருக்கு. இப்ப நீங்க பல இடங்கள்ல பாக்கலாம். இப்ப மோடி ரிட்டையர் ஆனார்னா அமித்ஷாவோட எலிவேஷனா இல்லைன்னா அமித்ஷாவே வந்து இல்ல வேண்டான்னு வெளியில போறாராங்கிற பல கேள்விகளும் இருக்கு உங்களுக்கு. அதனால அவர் என்ன யோசிக்கலாம்னாக்கா, இல்ல நான் வந்து எல்லாமே பாத்துட்டேன், அங்கேயும் குஜராத்லயும் உள்துறை அமைச்சரா பல விஷயங்களை செஞ்சுட்டேன், இங்கேயும் வந்தாச்சு, இங்கேயுமே வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு அடுத்தபடியா நான் எல்லாமே பார்த்தேன், போதும் எனக்குன்னு அவர் ஒதுங்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. அவருமே வந்து மார்கதர்ஷன் பண்ணால் அல்ல எனக்கு அதுக்கு கூட வேணாம்னு சொல்வதற்கான வாய்ப்புகளே மிக அதிகமா இருக்கு. அதே மாதிரி தலைவர்கள் அப்படின்னு நம்ம அடுத்த கட்டம்னு சொன்னோம்னா, இப்ப நீங்க சொன்னதுதான், இப்ப நீங்க மோடியை தவிர என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தா ஒரு உதாரணத்துக்கு தான் நம்ம சொன்னோம். நிதின் கட்கரி அவர்களை சொன்னதை விட யோகி அப்படின்னாக்க அவருக்கான ஒரு ஐடென்டிட்டியை அவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அப்படின்னா இதே மாதிரி இன்னும் பல தலைவர்கள் உருவாக வேண்டும்ங்கிறது தான் பாயிண்ட். இல்லைன்னா என்ன ஆகும்னா ஒரு மாநில அளவுல திரும்ப 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 இப்ப ஒரு காலத்துல தேசிய அளவுல எவ்வளவு பெரிய பலம் வாய்ந்த கட்சியாக இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி எந்த அளவுக்கு ஆயிருக்குன்னு தெரியும். அந்த லெசன்ஸ் எல்லாம் இவங்க எடுத்து படிச்சிருக்காங்க. நீண்ட கால திட்டமிடுதலுக்கு தயாராகுது ஆர்எஸ்எஸ், அப்படி புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக. காரணம் என்னன்னா, இல்லன்னா ஒரு ஸ்திரத்தன்மையின்மை வந்துடும். அது அவங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்னாக்க, இது கட்சி இந்த எக்கோ சிஸ்டம் இதையுமே தாண்டி நேஷனல் இன்ட்ரெஸ்ட்லயும் இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு இது வேணும். இப்போ அவங்களே கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு எதிர்த்துருவமா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போர்ஸ் இருக்கணும். அன்பார்ச்சுனேட்லி அந்த இடத்துல இன்னைக்கு காங்கிரஸ் கூட இல்லைன்னு சொல்றதுதான் காரணம். காங்கிரஸ் என்ன, ஒரே ஒரு சின்ன ஃபேமிலியோட கைப்பிடியில இருக்கு. அது ஒரு கடந்த கால ஒரு சில நேரங்கள் இருந்த போல கொஞ்சம் டெமோக்ராட்டிக் சிஸ்டமா இருந்திருந்தால் அது இன்னைக்கு நிலைமை வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா அப்படி இல்லைங்கிறது ஒரு வருந்தத்தக்க விஷயம். ஓகே, திரு சோமு, மோடி அவருக்கான ஒரு ஃபாலோயர்ஸ், ஒரு ஓட் பேங்க் இருக்கு. ஆனா ஆர்எஸ்எஸ் மறைமுகமா இப்போ சொல்லுது, இப்போ நாளைக்கு வந்து அவங்களுடைய அதிகாரத்தின் மூலமா சொல்றாங்கன்னு வைங்க, இதை ஓட்டர்ஸோ பிஜேபி எப்படி பார்ப்பாங்க? அது முதல் விஷயம் வந்து மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்கிறோம்ல. இப்போ என்னென்னா சில திரைப்படங்கள் ஒரு பெரிய மாஸ் ஹீரோ நடிக்கிற படம் 4வது நாளே வெற்றி விழான்னு கொண்டாடுவாங்க. என்னன்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தேட்டர்லேயும் இந்த படம் தான் ஓடும், வேறு சாய்ஸே இருக்காதுங்கிறப்ப அது ஓட தான் செய்யும். அதுமாதிரி ஒரு அதிகாரம் இருக்கிறப்ப தன்னை முன்னிறுத்துறதுங்கிறது ரொம்ப எளிது. அதுவும் 10 வருஷம் ஆச்சு, 11வது வருஷம் அப்படிங்கிறப்ப அதனால் வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த பிம்பம் இருக்கலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸில் அதோடைய அமைப்பு முறை வேறையாக இருக்குது. அவங்க வந்து ஒரு நம்ம ஏற்றுக்கால அப்படின்னா கூட அந்த கொள்கை ரீதியான ஒரு விஷயங்கள்லாம் அவங்க ஒரு இதாக வச்சுக்கிறது, கருத்தியல் ரீதியாக இருக்கணும், அதுக்கு ஒரு பிம்பத்தை நிறுத்தணுங்கிற அளவுக்கு வந்து தான் அவங்க வாஜ்பாயிலேருந்து வந்தாங்க. வாஜ்பாய், அத்வானி, மோடி. இப்போ அந்த பிம்பத்தை மாற்றணும்னு அவங்க நினைக்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்குது. அப்படிங்கிறப்ப இப்போ ஆட்சியிலையும் அவங்க பாஜக இருக்கிறதுனால இன்னொரு மாற்று பிம்பத்தை கொண்டு வர்றது அப்படிங்கிறது மோடியை எதிர்த்து கூட அவங்க அதை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று. இன்னொன்று, இதை ஒட்டி எனக்கு சொல்லக்கூடிய என்னுடைய கருத்து என்னென்னா, இந்த நடுவில் அதை ஒரு வரியோடு விட்டுட்டேன். இதை வந்து தேர்தல் ஆணையமே எம்எல்ஏ, எம்பி, பஞ்சாயத்து தலைவர் எல்லாருமே அன்றைக்கி 60 வயசுக்கு மேலே நிற்கக்கூடாது அப்படிங்கிற 60 இல்லைன்னா 65 இல்லை 65ன்னு வச்சுக்கிட்டோன்னா 70ஓடு முடிஞ்சிருச்சுன்னு வச்சிடணும். அது வந்து நல்லது. இப்போ எந்த ஒரு வெளிநாட்டிலேருந்து பிரதமரோ அந்த அதிபரோ வந்தாங்கன்னா ஃப்ளைட்லேருந்து துள்ளி உதிச்சு வராங்க. இப்போ நம்ம கொஞ்சம் போன தடவை கூட தெரியும் அப்படி தான். ஜனாதிபதியெல்லாம் பார்த்தீங்கன்னா தள்ளாடி ஏறால தான் இருக்கிறாங்க. இது வந்து உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதிக்கும் ஒரு கட்டத்தில் வயதில்.
இல்லை அது அவங்களை இது பண்ணுற மாதிரி இராது. அரசு ரீதியான ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, இது வந்து இளைய தலைமுறைக்கு புதுரத்தம் பாய்ச்சறதுக்கு ஒரு குறிப்பிட்ட இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 2 தடவை அதிபராக இருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் கழித்து தான் அந்த அளவு செத்துட்டான்ட்டு நியூஸ் வருது. நடுவில் ஃபோட்டோலாம் வருது, உற்சாகமாக பேர பிள்ளைங்கள விளையாடுற ஃபோட்டோ. இங்கே தான் வந்து இதை விட்டா நான் வாழ மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு வெறி எடுத்து போய் சாகிற வரைக்கும் அது வந்து ஐசியூவில் இருந்தாலும் வந்து நான் கட்சினா தலைவரில் இருப்பேன், இல்லை பொறுப்புனா முதலமைச்சராகவோ இல்லை பிரதமராகவோ அமைச்சராக இருப்பேங்கிற அந்த ஒரு மனநிலை இருக்குல்ல, அந்த மனநிலையே மாறணும். இது வந்து ஜனநாயகத்துக்கு கேடு. இதை தாண்டி இந்த பதவியை தாண்டி வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க உணரணும். அது லோக்கல் பாலிடிக்ஸே சேர்த்து சொல்கிறேன், எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சொல்கிறேன். இந்தியாவில் கடைசி வரைக்கும் நான் வந்து ஒரு முதல்வராக இருக்கணும், இல்லை ஒரு கட்சி தலைவராக இருக்கணும், பொறுப்பாக இருக்கணும்னு நினைக்கிற மனநிலையே வந்து அது ஒரு கோளாறான மனநிலை. இது ஒட்டுமொத்தமாக சமுதாயத்தையும் பார்க்கும், அவங்களுடைய மனநிலையும் பாதிக்கும். அது சரி, ஓகே. இறுதி கருத்து திரு செந்தில்வேல் சுருக்கமாக. ஒரு தொடர் சொன்ன கருத்தில் பாதியில் உடன்படுறேன், பாதியில் முரண்படுறேன். எல்லாருக்கும் ஒரு வயதை நிர்ணயிக்கலாம் அப்படிங்கிற போன்ற கருத்துக்கள் பரிசீலிக்கக்கூடிய கருத்துக்கள் தான். ஆனால் அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஒருத்தர் அதிபர் இப்போ ட்ரம்ப் வந்து கீழே இருந்து போராடி, இப்போ நம்ம ஊரில் மாதிரி ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், மிசாவை எதிர்த்து போராடினேன், சுதந்திர போராட்டம் நடத்தினேன், இப்படிலாம் போராடி ஜெயிலுக்கு போய் சிறை சென்று மக்களோடு பெரும் இயக்கம் கட்டி அப்படி வந்தவரா? பெரிய தொழிலதிபர். நீங்கள் அவங்க வரும்போது அவங்க ஈஸியாக ரிட்டையர்ட் ஆகிட்டு போயிடலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இன்க்ளூடிங் பிஜேபி எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் களத்தில் நின்று போராடி ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி போராடி எல்லா கட்சியும் சேர்த்து சொல்கிறேன், பிஜேபியாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், ஒரு லீடராக ஒருத்தர் ஃபார்ம் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு பெரும் உழைப்பை போட்டு ஃபார்ம் ஆகி ஒரு இடத்துக்கு வரும்போது நீங்கள் வரும்போதே ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி சில தலைவர்கள் இப்போ கலைஞர் அண்ணாலாம் ரொம்ப ஏர்லியராக வந்துட்டாங்க. மற்ற தலைவர்கள்லாம் வரும்போதே ஒரு 65 வயசில் வராங்கன்னு வைங்களேன், 66 வயசில் வராங்க. போதும்போது நீங்கள் இனிமேல் ரிட்டையர்ட் ஆகிங்கன்னா அதுவும் முறையில் இல்லை. அவங்க இத்தனை வருடம் உழைத்து தானே அந்த இடத்துக்கு வர்றாங்க. ஸோ அதனால அதில் எனக்கு ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்கும். ஆனால் காங்கிரஸ் இது நீங்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி பொறுத்தளவு 2 சொல்கிறேன் சார். இப்போ வரைக்கும் 2.5 வருஷம் ஆயிடுச்சு தலைவர் பதவி முடிஞ்சு, இன்னும் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க முடியல. அங்கே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் இன்னொரு வலிமை உண்டுங்கிறது நான் சொல்லிடுறேன். இவ்வளோ சீனியர் லீடர்ஸ் இருக்கும்போது திடீர்னு எங்கிருந்தாருன்னே தெரியாத ஒரு அண்ணாமலையை கொண்டு வந்து தமிழ்நாடு பாஜக தலைவராக போட்டாங்க. எல்லாரும் அமைதியாக ஏற்றுக்கிட்டாங்க. உள்ளுக்குள்ளே பிரச்சனை இருக்கலாம், ஆனால் அமைதியாக ஏற்றுக்கொண்டார்கள். எங்கிருந்தார் என்றே தெரியாத அண்ணாமலை, எல்லோரோட ஜூனியரான அண்ணாமலை பாஜகவை தமிழ்நாட்டில் வைப்ரண்டாக வச்சுருந்தார். நீங்கள் புதுசாக ஒருத்தரை கொண்டு வந்தால் அது அடையாளப்படுத்த முடியுமான்னு கேட்குறீங்கல்ல, அதை செய்யக்கூடிய வலிமை வல்லமை அந்த ஆர்எஸ்எஸ்க்கு பாஜகவுக்கு அந்த மெக்கானிசத்துக்கு அந்த மிஷனரிக்கு இருக்குங்கிறது உண்மை. ஓகே ரமேஷ் சார் சுருக்கமா. இல்ல அதாவது பொறுப்பு அப்படின்னு வந்துட்டாக்க எல்லாருக்குமே தெரியும், ஓரளவுக்கு தான் வந்து பதவி அப்படிங்கும்போது. அதே மாதிரி குவிட் வென் யூ ஆர் பீக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மோடி அவர்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் அப்படி பாத்தீங்கன்னா நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் 80 வயசு. இன்ஃபேக்ட் அஜித் தோவலுக்கே வந்து நான் சொல்லுவேன், இட்ஸ் ஹை டைம் வி பிரிங் இன் நியூ எனர்ஜெட்டிக் பர்சன்ஸ். எனர்ஜெட்டிக் பர்சன்னாக்கா அதுக்காக 40 வயசு 30 வயசெல்லாம் இல்லை, குறைஞ்சது 60 வருஷம் 65 வயசு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பர்சன்கள். அதே மாதிரி இதுல நிறைய நமக்கு சேஞ்சஸும் கொண்டு வர வேண்டி இருக்கு. செந்தில் அவர்கள் கரெக்டா சொன்னாரு, எல்லாரும் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரும்போது ஒரு காலகட்டத்துல ஒரு லெவலுக்கு மேலதான். அதனால 60 வேண்டாம் 70ங்கிறது கரெக்டான இது. அதே மாதிரி 4 வாட்டிக்கு மேல எம்பியா இருக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லும் போது பல பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நம்ம வந்து ஒரு சின்ன நாடு கிடையாது, நம்ம இருக்கக்கூடியது வந்து நம்ம வந்து மிகப்பெரிய நாடுங்கும் போது நமக்கு பல லீடர்ஸ் இன்னும் அதிகப்படியான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் உருவாவதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. மோடி வந்து எந்த விஷயத்தையும் விதிவிலக்கு கிடையாது. அதுதான் பாயிண்ட். என்னன்னா சொல்ல வருது, ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் மோடி எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, கடைக்கொடி தண்டனுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தான் வந்து மோடிக்கும் இருக்கும். அதனால அவங்க என்ன சொன்னாரு, மோடி அவர்கள் தான் அவங்களும் அமித்ஷாவும் ஜெய்ட்லியும் தான் சேர்ந்து தான் சொன்னதா 75 வயசுக்கு மேல வேணாம். அதுதான் பல தலைவர்கள் உதாரணம் சொன்னாங்க. அதனால இவருக்கும் அது அப்ளிகபிள் பண்ணுவாங்க. இல்ல குடும்ப கட்சிகளையும் பாஜகவும் நீங்க வந்து ஒப்பிடுவதே நான் ஏற்றுக்கொள்வதில்லை. ஸோ பாஜகவும் ஆர்எஸ்எஸோ நிச்சயமாக எந்த குடும்பத்தின் கண்ட்ரோல்லையும் இல்லை. எப்போவுமே தொலைநோக்கு பார்வையோடு தான் பாஜகவும் செயல்படும், ஆர்எஸ்எஸும் செயல்படும். ஆனால் இந்த பிரச்சனை திமுக ஆரம்பித்தது அந்த 5 தலைவர்கள் எங்கேயுமே ஆள் தெரியவே இல்லை. இன்றைக்கி துணை முதல்வராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி அவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ, டைரக்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டரு. அதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இருக்காங்க, எம்எல்ஏக்களாக இருக்காங்க, எத்தனையோ பெரிய தலைவர்கள் இருக்காங்க. இன்னைக்கு டைரக்டர் டெப்டி சிஎம்மா வரலையா? ஸோ அங்கே எவ்வளோ புகைச்சல் இருக்கோ யாருக்கு நமக்கு இங்கே எதுவும் தெரியாது, வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஸோ பாரதிய ஜனதா கட்சியில் எப்படியாவது ஏதாவது பிரச்சனைகள் இருப்பதாக பேசுபவர்கள் பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள். ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த நாட்களில் பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்குமான பேச்சு வார்த்தை மொழி எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். வார்த்தை இந்த விருதுகளுக்கு நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே தொடர்ந்து இருந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியோட.